ஒரே மாதிரி ஆம்லேட்டை ஊற்றி ஊற்றி போர் அடிக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ஊற்றி கொடுங்க. கொண்டான்னு கேட்பாங்க. ஒரு முட்டையை அவிச்சு இங்கே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீல வாக்கில் நறுக்கினாலும் சரி, இல்லைனா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாலும் சரி, உங்கள் விருப்பத்துக்கு நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அவிச்ச மசாலா ரெடி பண்ணிடலாம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயவும் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் 1. வெங்காயம் லைட்டாக வதங்கி வரையுமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சப்பொடி சேர்த்துருக்கிறேன். அடுத்து 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பழத்தோட விதையை நீக்கிட்டு நான் இங்கே சேர்த்துருக்கிறேன். விதையோடு சேர்த்தோன்னா சொதன்னு ஆயிரும். அதனால விதையை இழுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டு வதக்கி விட்டுட்டு நறுக்கி வச்சிருந்தா அவிச்ச முட்டையை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு மசாலாவோட 2 பரட்டு பரட்டி தனியாக எடுத்து வச்சிருங்க. அடுத்து ஒரு சின்ன மிக்சிங் பவுலில் ஒரே ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. இதோட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து முக்கியமானது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். பாலோ தண்ணியோ சேர்க்குறனால ஆம்லேட் நல்லா ஃப்ளஃபியாக வரும். இதை நல்லா அடித்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது வேறொரு நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா நல்லா சீசன் பண்ண கேஸ்ட் அயர்ன் பேன் எடுத்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு பேன் லைட்டாக சூடாகையுமே நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கோங்க. அடுத்து ப்ரிப்பேர் பண்ண அவிச்ச முட்டை மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து இதை ஒரு 1 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டுறலாம். ஒரு பக்கம் வேகையும் மறுபக்கம் ஒரு 30லேருந்து 40 செகண்ட் வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான தட்டுக்கடை ஸ்டைலில் அவிச்ச முட்டை ஆம்லேட் ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.